ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் எல்லாரும் அக்ஷய திருத்தியை கொண்டாட தயாராகிட்டு இருக்கோம். இந்த அக்ஷய திருத்தியனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அக்ஷயம் அப்படின்னா குறைவற்ற அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு இனிமையான ஒரு சிறந்த ஒரு நாள் அப்படின்னா அக்ஷய திருத்தியை தான். வருடம் முழுவதும் நீங்கள் தேடினாலும் அக்ஷய திருத்தியை போல ஒரு நல்ல சுபமான நாள் கிடைக்கவே கிடைக்காது. இதில் அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் பரசுராமர் தோன்றிய தினம். பகீரதனுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி கங்கை இந்த உலகத்துக்கு வந்து தோன்றிய இடம். திரேதாயுகம் அப்படின்ற யுகம் தொடங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. சுதாமா அப்படின்றவர், குச்சேலன் அப்படின்றவர் கிருஷ்ணரை சந்தித்து அன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய ஒரு விஷயமாகி அவள் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் கொடுத்தார். அதை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணர் அவருக்கு அளவு கடந்த செல்வத்தை கொடுத்தார். அதனால அதுக்கு பேர் அக்ஷய திருத்தின்னு சொல்லி சொல்றோம். அதே போல அக்ஷய பாத்திரம் பாண்டவர்களுக்கு கிடைச்சது. ஸோ சூரியன் கிட்ட வந்து பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரம் கிடைச்சதுனால அக்ஷய திருத்தின்னு சொல்லி சொல்கிறோம். மகாபாரதம் அப்படின்ற பெரிய ஒரு இதிகாசத்தை வியாசதேவர் சொல்ல சொல்ல கணபதி எழுத ஆரம்பித்த நாள் அப்படிங்கிறது அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திரௌபதிக்கு அளவு கடந்த துணி கிடைச்சதற்கு காரணம் வந்து திரௌபதி என்ன பண்ணுறான்னா, ஒரு முறை கிருஷ்ணருக்கு கையில் அடிபடும் பொழுது அவருடைய முந்தானையை கொஞ்சம் கிழிச்சு கையில் கட்டி விட்டுறா. அவள் சின்ன ஒரு உதவி தான் பண்ணா, ஆனால் அவளுக்கு அக்ஷயமான சேலை கிடைச்சது தேவைப்படும் பொழுது. அதே போல் குபேரன் இன்னைக்கு தான் வந்து செல்வத்துக்கு அதிபதியாக வந்து என்ன பண்ணார்னா பொறுப்பேற்றுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் துர்க்கை மகிஷாசுரன் அப்படின்ற அசுரனை சம்ஹாரம் செய்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் பூரி ஜெகநாதருடைய கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தான் பூரி ஜெகநாதருக்கு ரதம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு தான் எல்லா கோயில்கள்லையும் சந்தன உற்சவம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிம்ஹாசனத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர், வராக நரசிம்மர் வருடத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட சந்தன காப்புலேருந்து எடுத்துட்டு இன்னைக்கு நரசிம்மருடைய நம்ம ரூபத்தை பார்க்க முடியும். பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய பத்ரி நாராயணனுடைய தரிசனம் இன்றிலிருந்து ஆரம்பமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷய திருதி அப்படின்ற நாள் தான் சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் அதிக பிரகாசத்தோடு இருப்பாங்களா. சூரியன் அப்படின்றவர் நம்முடைய புத்தியையும், சந்திரன் அப்படின்ற நம்முடைய மனசையும் குறிக்கக்கூடியவர். அதனால இந்த நாளில் நாம் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் நம்முடைய புத்தியும் நம்முடைய மனசும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா விஷயம். அதனால இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் எந்த ஒரு சுப காரியம் செஞ்சாலும் அது பன்மடங்கு அதிகமாகும். நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியம் ஆன்மீக சொத்தை நாம் நிறைய சேர்த்துக்கணும். இந்த நாளில் அரிசி, அது மட்டும் இல்லாமல் தங்கம் போன்ற உலோகங்களை வாங்கணும் அப்படின்னா அதுவும் நிறைய பெருகும் அப்படிங்கிறதா நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கோட்பாடாக இருக்குது. அதனால் இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நல்ல காரியங்கள் ஆரம்பிங்க, ஆன்மீக காரியங்கள் ஆரம்பிங்க, நிறைய தங்கம் பார்த்து வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் இனிய அக்ஷய திருத்திய நல்வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா.